அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தட்சணாமூர்த்தி வீடு இதுதானே? எதிர் வீட்டு வாசலில் கேட்ட புது குரலால் கவரப்பட்ட பூரணி ஜன்னலுக்கு அருகில் வந்து நின்று வெளியே எட்டி பார்த்தாள். அக்கம் பக்கங்களில் முளைத்து நின்ற முகங்களில் தேங்கிய கேள்விக்குறிகளை பார்த்ததும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. மற்றவர்கள் வீட்டு விவகாரங்களை அறிந்து கொள்ளுவதில்தான் எல்லோருக்கும் என்ன சிரத்தை? ஏன் உனக்கு மட்டும் ஆவல் இல்லையா என்று கேட்ட மனதை அடக்கிவிட்டு மறுபடியும் வெளியே நோக்கினாள். வந்தவனது முதுகுப்புறம் பலகையாக தெரிந்தது. நெடுநெடுவென்ற உயரம், ஹிப்பி மாதிரியும் இல்லாமல் கிராப்பாகவும் இருக்காமல் இரண்டும் கெட்ட தனத்துடன் தலைமயிர் நடு பிடரியில் இறங்கி நின்றது. கையில் இருந்த சூட்கேஸும் கழுத்தில் தொங்கிய கேமராவும் நான் வெளியூர்காரன் என்று நாசுக்காக அறிமுகப்படுத்தி கொண்டன. அவன் சட்டென்று திரும்பிய போது கருமீசையும் பெரிதான கண்களுமாக கமலஹாசன் சாயல் அடித்தது. அட குமாரா, வாப்பா, எப்போ வந்த? தட்சணாமூர்த்தி அவனை வெண்கல குரலில் வரவேற்றார். அப்போதுதான் வந்து வாசலில் நிற்கிறவனிடம் இது என்ன அசட்டு கேள்வி என்று எண்ணிய பூரணி பக்கென்று சிரித்து விட்டாள். உடனே அவன் திரும்பி பார்த்தான். அந்த முகத்தில் கவர்ச்சியும் பார்வையின் வசீகரமும் அவள் மனதில் நின்று போயின. பூரணி வெக்கத்துடன் தலையை அவசரமாக உள்ளே இழுத்து கொண்டாள். வா குமார், அது பாக்கிய மாமியின் குரலாக இருக்க வேண்டும். சௌக்கியமா ஆண்டி? அம்மு எங்கே? இப்போ என்ன படிக்கிறாள்? பார்த்து ரொம்ப நாளாச்சு. அத்தனை விவரத்தையும் வாசல்லையே நின்று கேட்டா எப்படி? உள்ளே வா, கை கால் அலம்பிட்டு காஃபி குடி, அப்புறம் நிதானமா உட்கார்ந்து பேசலாம். அவர்கள் குரல்கள் தேய்ந்து உள்ளுக்குள் மறைந்தன. பூரணி மறுபடியும் எட்டி பார்த்தபோது எதிர் வீட்டு வாசல் வெறிச்சோடி கிடந்தது. அவன் யாராக இருக்கும்? வந்ததும் வராததுமாக அம்முவை பற்றி அத்தனை கரிசனத்துடன் விசாரிக்கிறானே, முறைப்பையனாக இருக்குமோ? அப்படி யாரும் தனக்கு இருப்பதாக அம்மு சொன்னதில்லையே. எதிர் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரையும் அவளுக்கு தெரியும். அவன் அதுவரை வந்ததில்லை. பூரணியால் ஆவலை அடக்க முடியவில்லை. அன்று சனிக்கிழமை மாலையில்தான் அம்மு பாண்டியிலிருந்து வருவாள். அவள் அங்கே இருந்து மகளிர் கல்லூரியில் BA இறுதியாண்டில் படித்து கொண்டிருந்தாள். தினமும் திருவக்கரையிலிருந்து பஸ் பிடித்து பாண்டிக்கு போய் வருவது கஷ்டமாக இருந்ததென்று அங்கேயே விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தாள் அம்மு. சனிக்கிழமை மாலை வந்துவிட்டு திங்கள் காலையில் திரும்பி போய்விட பிரத்யேக அனுமதி வாங்கி கொண்டிருந்தாள். அவளிடம் கேட்டால்தான் தெரியும் இந்த குமார் யாரென்று. பூரணி, எங்கே போயிட்ட? இந்த பீன்ஸை அறுத்து கொடு. அத்தை அலமேலு சமையல் யுத்தத்துக்கு கூட்டு சேர்க்க உள்ளிருந்து அழைப்பு விடுத்தாள். பூரணி காய்கறி கொடியை இழுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாலும் மனம் மட்டும் குமாரியை சுற்றி வந்தது. யாராக இருக்கும் அவன்? நல்ல வேளையாக அப்பா சபேசன் கடலூருக்கு போயிருக்கிறார். மறுநாள் மாலைதான் அவர் திரும்புவார். அவர் வருகிற வரை அவள் அந்த வீட்டில் சுதந்திரமாக வளைய வரலாம். நினைத்த இடத்தில் நிற்கலாம். திண்ணைக்கு வெளியில் எட்டி பார்க்கலாம். அவர் வீட்டில் இருந்தால் பூரணி நடு கூடத்துக்கு கூட வர முடியாது. அடைபட்ட கூண்டு சிங்கம் போல் எதற்கெடுத்தாலும் உரிமை கொண்டிருப்பார் சபேசன். அவர் எதிரில் வரவே பயப்படுவாள் பூரணி. ஜன்னலுக்கருகில் ஓரிரு முறை தப்பி தவறி வந்து நின்றபோது, வயசு பொண்ணுக்கு ஜன்னல் கிட்ட என்ன வேலை? தெருவில் போகிறவனை எல்லாம் பார்த்து பல்லை இழிச்சிட்டு நிற்கிறியா நீ? பெத்த தகப்பன் தன் மகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளா அவை? சரக் சரக் என்று பாயும் கூரிய ஈட்டிகளாய் அவை மனதை ரணப்படுத்துகின்றனவே. அவருடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் எல்லா கெட்ட கிரகங்களும் கூடாரம் படித்து குடிபுகுந்துள்ளனவோ? அவர் பேசினாலே வார்த்தைகள் நெருப்பை அள்ளி கொட்டுகிற மாதிரி வருகின்றனவே. தன் அப்பாவை பற்றி நினைக்கையிலேயே பூரணிக்கு விவரிக்க முடியாத பயத்தில் இதயம் படபடத்தது. அவள் தந்தை மட்டும் ஏன் மற்ற அப்பாக்கள் மாதிரி இல்லை? குழந்தைகளை கொஞ்சி அன்பாக 4 வார்த்தைகள் பேசி அவர்கள் வெற்றிகளை பாராட்டி தோல்விகளில் ஆறுதல் சொல்லி தன்னம்பிக்கையூட்டி, இவை எதையுமே சபேசன் செய்யாதது இருக்கட்டும். உலகமே ஒரு நரகம் போலவும் அதில் நடமாடுகிற மனித பிறவிகள் அனைவருமே தன் பகையவர்கள் போலவும் அல்லவா நடந்து கொள்வார்? அவருக்கு வாழ்க்கைப்பட்டு அம்மா நிச்சயம் துக்கப்பட்டு போயிருப்பாள். பூரணி பிறந்ததும் அவள் எப்படி செத்துப்போனாள் என்பது தெரியவில்லை. 2வது பெண்ணாக பிறந்ததற்காக அப்பா அவளை கண்டபடி பேசினாராம். இப்படி பெண்ணை பெற்றதை விட செத்திருக்கலாமே என்று ஏசினாராம். அம்மா தற்கொலை பண்ணிக்கொண்டு அவர் வார்த்தைகளை நிறைவேற்றி விட்டாளோ? அத்தை அலமேலு தன் தம்பியை அந்த விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுக்க தயாரில்லை. அவள் தலையெடுத்து போய் சேர்ந்தாள் என்று நழுவிக்கொண்டாள். கோபம் மனிதனது பலவீனங்களில் ஒன்று. அதுவே அவனை முழுக்க முழுக்க ஆக்கிரமித்து கொள்ளுமாயின் அந்த வீட்டில் மற்ற மனித உறவுகள் விலகித்தான் போகும்.
குழந்தை பருவ அனுபவங்கள், நிறைவேறாத ஆசைகள், ஏமாற்றங்கள், அனுபவித்த கொடுமைகள், அவமானங்கள் இவை எல்லாமே ஒரு மனிதன் உருவாகும் போது அவன் அடிப்படை குணங்களுக்கு அஸ்திவாரமாகின்றன என்று பூரணி எங்கோ படித்திருந்தாள். சபேசனுக்கு தாய் இருக்கவில்லை. அந்த ஸ்தானத்தை ஏற்க வந்த சித்தி பேயாக இருந்தாள். தந்தை இருந்தும் இல்லாதவராகி போனார். காலையிலிருந்து துவங்கும் சித்தியின் கோபமும் சபேசனுக்கு விழுந்த அடி உதைகளும் நாள் முழுவதும் விட்டுவிட்டு தொடருமாம். பசித்தால் கூட அதை வெளியில் சொல்ல பயப்படுவார்களாம் சபேசனும் அலமேலுவும். ஏனெனில் ஒரு முறை அப்படி கேட்டு சுட சுட தட்டோடு சோற்றை தங்கள் தலையில் சித்தி கவிழ்த்த அனுபவமே அவர்களுக்கு பயங்கரமாய் நினைவில் நின்றது. சின்ன தவறுகளை கூட பெரிது பண்ணி கணவனிடம் கோல் மூட்டி விடுவாளாம் அவள். தொடர்ந்து இருவருக்கும் இருட்டறை வாசமும் 2 நாள் பலவந்த உபவாசமும் தண்டனையாக கிடைக்குமாம். அத்தை விவரித்த அனுபவங்களை கேட்க பயங்கரமாக இருந்தது. அந்த நினைவுகள் அவரிடம் அப்படியே இறுகி உறைந்து போய்விட்டன. அத்தை பெண்ணானதால் இயற்கையாக அமைந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கை கொடுத்தன. சபேசன் தான் பாறையாகிவிட்டார். பாறையில் கூட சில சமயம் நீர் கசியும். அவரிடம் அன்பு என்கிற உணர்வு ஏற்படவே செய்யாதோ? தனக்கு கிடைக்காத ஒன்றை மற்றவர்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் என்று நினைக்கிறாரோ? தனக்கு கிடைக்காத அன்பையும் பாசத்தையும் அவர் மட்டும் மற்றவர்களுக்கு எப்படி அளிக்க முடியும்? தன் குறையை மறக்கவும் மறைக்கவுமே அவர் அந்த குடிப்பழக்கத்தில் தன்னை மூழ்கடித்து கொண்டாரோ? இப்படி வாரத்தில் 4 நாட்கள் கடலூரிலும் பாண்டியிலும் டேரா அடிப்பது அதற்காக தானோ? திருவக்கரையில் இருக்க ஒரு வீட்டை எப்பொழுதோ அத்தை தனக்காக வாங்கி போட்டு கொண்டாள். இப்போது அது பூரணிக்கு அடைக்கலமாக இருக்கிறது. அத்தை சின்ன வயதில் விதவையாகி போனாலும் புகுந்த வீட்டு வழி வந்த சொத்து கொஞ்சம் உதவியது. இருக்க வீடும் வங்கியில் இருந்த பணத்தில் கிடைத்த வட்டி பணமும் செலவுக்கு சௌகரியமாக வந்தது. அப்பா கிளார்க்காக இருந்து சம்பாதித்து கொஞ்ச நெஞ்ச பணமும் அவருடைய பழக்கங்களுக்கே போதவில்லை. திடீரென்று அக்கா ஷியாமளா அவள் நினைவுக்கு வந்தாள். அப்போது அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்தார்கள். அவள் 4ஆவதிலும் அக்கா 6ஆம் வகுப்பிலும் படித்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை ஷியாமளாவுக்கு ஜுரம் வந்தது. அத்தை அதை தம்பியிடம் சொல்ல பயந்து கொண்டு ரகசியமாக டாக்டரிடம் அழைத்து போய் மருந்து வாங்கி கொடுத்தாள். ஜுரம் நாளுக்கு நாள் அதிகரித்ததை தவிர குறையவில்லை. சபேசனின் பகல் நேரம் ஆபீஸிலும் இரவு நேரம் போதையிலும் கழிந்துவிடும். அதனால் அவர் கவனத்தில் அது படவில்லை. அத்தை வேண்டாத தெய்வம் இல்லை. ஒரு நாள் மாலையில் டாக்டரிடம் போய் மருந்து வாங்கி வந்தபோது சபேசனிடம் இருவரும் மாட்டிக்கொண்டனர். எங்கே சுத்திட்டு வர்றீங்க 2 பேரும் என்றார் சபேசன். ஷியாமளாவுக்கு ஜுரம், எங்கே கையை காட்டு. சபேசன் தொட்டு பார்த்துவிட்டு ஜுரமும் இல்லை ஒன்றும் இல்லை என்றார். இவரோட என்ன பேச்சு? வாங்கத்த உள்ளே போகலாம். என்னால் நிற்கவே முடியலை என்றாள் ஷியாமளா பலவீனமாக. என்னை கண்டால் உனக்கு அத்தனை அலட்சியமா என்ன? நான் உன் அப்பா. ஷியாமளா பேசாமல் அத்தையின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் சபேசன் ருத்ரமூர்த்தியானார். நான் பேசுகிற போது அலட்சியமாக கவனிக்காதவள் மாதிரி உள்ளே போறியே. சட்டென்று பாய்ந்து ஷியாமளாவின் கையை பிடித்து இழுத்தார். ஏற்கனவே ஜுரத்தில் பலவீனம் பட்டு போயிருந்த அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. அத்தை என்று வீறிட்டு அழுதாள். தன்னை தடுக்க வந்த அலமேலுவை தடுத்து தள்ளிவிட்டு ஷியாமளாவை பலமாக கன்னங்களில் மாற்றி மாற்றி அறைந்தார். பூரணி பயத்தில் அழுதவாறு கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அப்பா கோபத்தில் தன்னையும் அடித்து விடுவாரோ என்கிற பீதி அவளை ஆட்கொண்டது. சபேசன், என்ன செய்யறப்பா? ஜுரம் வந்த குழந்தையை இப்படி அடித்தால் ஏதாவது ஆயிடுச்சுனா? அத்தை அவசரமாக பாய்ந்து ஷியாமளாவை தன்னிடம் இழுத்து கொண்டாள். ஆனால் ஆகட்டும், போனால் போகட்டும். என் அம்மா போனால், பொண்டாட்டி போனால், நீங்கள் எல்லாரும் போங்கள், எனக்கு வேண்டாம். சபேசன் உரத்த குரலில் கத்தினார். அன்றிரவே ஜுரம் அதிகரித்து ஷியாமளா நினைவே இழந்தாள். 2வது நாள் அவள் கதை முடிந்தது. அப்பா உடல்நலம் சரியில்லாத தன் சகோதரியை எப்படி கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் அடித்தார் என்று எண்ணி பார்க்கவே பூரணிக்கு வெறுப்பாக இருந்தது. வலியில் துடித்து ஷியாமளா அழுததை நினைத்த போது கண்கள் கசிந்தன. அத்தைக்கு தெரியாமல் அவள் அதை துடைத்து கொண்டாள். ஷியாமளா செத்துப்போன விதத்தை கண்டதிலிருந்து அவளுக்கு அப்பாவிடம் இருந்த பயம் இன்னும் அதிகமாகியது. அவர் எதிரில் வந்து நிற்கக்கூட பயப்பட்டாள் பூரணி. எனக்கு உன்னை நினைத்தால்தான் ரொம்ப கவலையாக இருக்கு பூரணி. என் காலம் இருக்கிற வரை நான் காப்பாத்திடுவேன். தன்னை பற்றிய நினைவே இல்லாமல் இருக்கிற என் தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்கே நினைக்க போறான் என்று அத்தை அடிக்கடி கவலைப்படுவாள். அந்த கவலை நியாயமானது என்று பட்டது பூரணிக்கு. படித்திருந்தாலாவது வேலைக்கு போகலாம், பெண்களுக்கு படிப்பு எதுக்கு, அனாவசிய செலவு என்று கூறி 9வது படித்து முடித்ததுமே பூரணியின் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தவிர்க்க முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்வதுதான் நல்லது.
பூரணியும் அதைத்தான் செய்தாள். BA வரை படிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசைதான். ஆனால் அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வழிதான் அவளுக்கு புலப்படவில்லை. அத்தை இந்த அளவுக்கு அவளை கவனித்து கொண்டு சாப்பாடு போட்டு துணி எடுத்து கொடுத்ததே அதிகம். அத்துடன் இருக்க இடமும் அல்லவா தந்திருக்கிறாள். அவள் இல்லாவிடில் அப்பாவின் இந்த பொறுப்பற்ற தனத்துக்கும் பாராமுக நடத்தைக்கும் பூரணி நடுத்தருவில் நிற்க நேரிட்டிருக்கும். ஒரு நாள் அவர் திடீரென்று வேலையையும் உதறிவிட்டு வந்து நின்றார். அத்தையின் ஆலோசனையின் பேரில் மூவரும் திருவக்கரைக்கு இடம்பெயர்ந்தார்கள். பூரணிக்கு எதிர்வீட்டு அம்மு உயிர் சிநேகிதியானாள். தட்சணாமூர்த்தி தம்பதியரும் அவளிடம் மிகவும் பிரியமாக இருந்தார்கள். சபேசனின் பழக்கம் பாதி நாள் அவரை கடலூருக்கோ பாண்டிக்கோ இழுக்கும். எப்போது கிளம்புவார் என்று நிச்சயம் கிடையாது. திரும்புவதற்கும் கெடியில்லை. போகிற இடங்களில் அவர் எங்கே தங்குவார் என்கிற விவரமும் யாருக்கும் தெரியாது. பூரணியை இது எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. சபேசன் இருந்தால்தான் வீட்டிலேயே அடைபட்டு இருக்க வேண்டி இருந்தது. அவர் கிளம்பி போன உடனேயே அம்முவை பார்க்க ஓடி வந்து விடுவாள். அது லீவு நாளாகவும் இருந்துவிட்டால் இருவரும் ரேடியோ கேட்பார்கள், திருப்புகழ் பாடுவார்கள், மேஜை விரிப்புக்கு எம்ப்ராய்டரி போடுவார்கள், காகிதப்பூ தினுசு தினுசாக செய்வார்கள். மாலை நேரங்களில் கோயிலை சுற்றி வந்து சிற்பங்களை ஆராய்வார்கள். அம்மு லைப்ரரியிலிருந்து பூரணிக்காக கதை புத்தகங்கள் வாங்கி வருவாள். அதை கூட அப்பா எதிரில் படிக்க அவளுக்கு பயம். சபேசா, இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடு. அத்தை பூரணியை பற்றி பேச்செடுத்தாலே அவர் எழுந்து போய்விடுவார். இல்லையே கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல் என்பார். ஏன் அப்படி சொல்ற? அவளுக்கு என்ன தகுதி இல்லை? பணம் இருக்கா? பின்னே பேசாதே. பூரணியின் எதிர்காலமே அத்தையின் கவலையாயிற்று. நான் கண்ணை மூடுறதுக்குள் இவளுக்கு ஒரு வழி பண்ணணும். சபேசன் இந்த ஜென்மத்தில் அதை பற்றி நினைக்க மாட்டான். பாக்கியம் மாமியிடம் தினம் புலம்புவாள். சாப்பிட உட்கார்ந்த பூரணிக்கு அதை நினைத்ததும் துக்கம் தொண்டையை அடைத்தது. இதேபோல் வாழ்க்கை தொடர வேண்டியதுதானா? இதற்கு என்ன அர்த்தம்? எதில் போய் இது முடியும்? அவள் அதிகம் படிக்கவும் இல்லை, வேலைக்கும் போக முடியாது. படிப்பு முடிந்ததும் அம்மு கல்யாணமாகி புகுந்த வீடு போய்விடுவாள். பிறகு என்ன செய்வோம்? ஏமா ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? அத்தை கவலையுடன் பூரணியின் கையை தொட்டு பார்த்தாள். ஒண்ணுமில்லத்த, வெயிலினால் சோர்வாக இருக்கு. பூரணி சாப்பாட்டை அவசரமாக முடித்து கொண்டு எழுந்தாள். சுவரோரமாக பாயை விரித்து தட்சணாமூர்த்தி மாமாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த வார பத்திரிகைகளை பிரித்து வைத்து கொண்டாள். மனம் அதில் லயிக்கவில்லை. யார் அந்த இளைஞன்? கேள்வி எழுந்ததே தவிர பதில் தெரியவில்லை. தூக்கம் லேசாக இமைகளை அழுத்திற்று. கேமரா வாலிபன் திடீரென்று எதிரே வந்து நின்றான். பூரணி, ஒரு போட்டோவுக்கு போஸ் கொடேன் என்றான். நான் மாட்டேன். அவள் பயத்துடன் மறுத்தாள். ஏன்? எங்க அப்பா என்னை தொலைச்சிடுவார். அவர்கிட்ட நான் போட்டோ எடுத்ததை யார் சொல்ல போறாங்க? வேணாம், எனக்கு பயமா இருக்கு. அவள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே கிளிக் என்று சத்தம் கேட்டது. ஐயையோ, போட்டோ எடுத்துட்டீங்களே, நான் என்ன செய்வேன்? அவள் பயப்படுவதைக் கண்டு அவன் ஹா என்று பெரிதாக சிரித்தான். இப்படி சத்தமா சிரிக்காதீங்க. எங்க அப்பாவுக்கு யாராவது சிரிச்சாலே பிடிக்காது. அவன் மௌனமானான். சாரி, தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச எதையுமே வீட்டில் செய்ய மாட்டீங்களா? மாட்டோம். ஏன்? அப்பாவுக்கு பிடிக்காததை செய்ய பயமா இருக்கு. அனாவசியமாக பயப்படுகிறவர்களை கடவுள்தான் காப்பாற்றணும். அவன் எழுந்து வேகமாக போய்விட்டான். தூக்கி வாரி போட பூரணி எழுந்து உட்கார்ந்தாள். நல்ல வேளை, கனவுதானே என்று ஆறுதலாக இருந்தது. மணி 5. பூரணி, இன்னைக்கு பிரதோஷம், சீக்கிரம் மாமியோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடு என்று அவசரப்படுத்தினாள் அத்தை. கொஞ்சம் வெயில் தாளட்டும் அத்தை. சின்ன பெண், உனக்கு என்ன வெயிலும் மழையும்? சீக்கிரம் கிளம்பு. வா, தலையை வாரி பின்றேன். சுவாமிக்கு சாத்தி இருக்கிற மல்லிகை பூச்சரத்தை தலையில வச்சிட்டு போ. அத்தை அவள் பெட்டியை திறந்து பளிச்சென்றிருந்த நைலக்ஸ் புடவை என்று எடுத்து கொடுத்து, இதை கட்டிட்டு போ என்று வேறு யோசனை சொன்னபோது பூரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் கேள்வி எதுவும் கேட்காமல் அத்தை சொன்னபடியே செய்தாள். நான் கிளம்பட்டும் அத்தை? மகராசியா போயிட்டு வாமா. அவள் பூரணியின் முகத்தில் தெரிந்த பவுடரை தன் புடவை தலையால் துடைத்து விட்டாள். எதிர் வீட்டில் நுழைந்ததுமே அவள் நடையிலிருந்த துள்ளல் தளர்ந்து நிதானம் வந்தது. மாமி, மாமி! முன்கட்டும் ரேலியும் கூடமும் இயக்கத்தின் சுவடே இல்லாமல் வெறிச்சிட்டு கிடந்தன. எங்கே போய்விட்டார்கள் எல்லோரும் என்று திகைத்து போய் நிற்கையில் பக்கவாட்டிலிருந்து குமார் வந்தான். மாமாவும் மாமியும் ஷாப்பிங் பண்ண பாண்டிச்சேரி போயிருக்கிறார்கள். அம்முவும் அவர்களும் வருகிற நேரம்தான்
உட்காருங்கள் என்று உபசரித்தான். நான் அப்புறம் வர்றேன். அவள் திரும்பி போக முயன்றாள். நீங்கள் தான் பூரணியா? அவன் குரல் அவளை நிறுத்தியது. ஆமாம். ஏன்? உங்களை பற்றி மாமி நிறைய சொன்னாள். துணுக்கென்றது அவளுக்கு. வந்ததும் வராததுமாக பாக்கிய மாமி தன்னை பற்றி இவனிடம் என்ன சொல்லியிருப்பாள்? இவள் அப்பன் பொறுப்பில்லாதவன், குடிகாரன் என்றா? அவர் முரட்டு குணத்தின் விளைவாக தங்கள் வீட்டில் நடந்து போன பயங்கரங்களை பற்றியா? எதை பற்றி இவனிடம் சொல்லியிருப்பாள் மாமி? பூரணிக்கு அவனை நிமிர்ந்து பார்க்கவே அவமானமாக இருந்தது. தான் வேறு யாராவதாக இருக்கக்கூடாதா என்கிற ஏக்கத்தில் விழிகள் நீர்த்திரைக்கு பின்னால் ஒதுங்க முயன்றன. அவன் அதை கவனித்து விட்டு இருக்க வேண்டும். உங்கள் தகுதிகளை பற்றி புகழ்ந்தாள். நீங்கள் நன்றாக பாடுவீர்களாம், கைவேலைகளை அற்புதமாக செய்வீர்களாம். கிண்டல் பண்ணுகிறீர்களா? உண்மையைத்தான் சொல்றேன். இந்த ஊர் கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமாமே. மாமிக்கு என்மேல் சொந்த பெண் மாதிரி பிரியம். அம்முவை இத்தனை புகழவில்லை என்றான். அவன் புன்னகை வசீகரத்துடன் இருந்தது. நீங்க யாரு? நான் மாமாவுக்கு தங்கை பிள்ளை. டெல்லி பல்கலைக்கழகத்தில் லெக்சரராக இருக்கேன். சோழர் காலத்து சிற்ப கோயில்கள் பற்றி எழுதுறேன். தஞ்சாவூரிலிருந்து தொடங்கி இதுவரை வந்துவிட்டேன். இங்கே பார்த்துவிட்டு டெல்லிக்கு கிளம்பணும். அப்படியா? உங்களைத்தான் கைடா பிடிக்கப் போகிறேன். அம்மு வருவாள், அவளுக்கு எல்லாம் தெரியும். அம்முவும் பின்னால் தட்சணாமூர்த்தி தம்பதியும் வந்தார்கள். கோயிலை சுற்றி காட்ட நீ வருவேன்னு சொன்னேன் அம்மு. நம்மால முடியாதுப்பா, ஒரே களைப்பா இருக்கு. நீங்க 2 பேரும் போங்க. நீயும் வா. அம்மு, தனியா போக எனக்கு எப்படியோ இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் போயிட்டே இருங்க, நான் பின்னாலேயே வந்து சேர்ந்துக்கிறேன். அப்படி என்ன அவசரம்? நாளைக்கு போனால் போச்சு. பூரணி அதை தவிர்க்க பார்த்தாள். வேலை முடிஞ்சதுன்னா நாளைக்கே நான் கிளம்பிடுவேன் என்றான் குமார். அம்முவும் அவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போ சரி, கிளம்புங்க. இதோ 1 நிமிஷம். குமார் வெளியே வந்தபோது உடை மாற்றிக்கொண்டு பளிச்சென்று இருந்தான். கழுத்தில் கேமராவும் கையில் குறிப்பு புத்தகமும் பேனாவும் இருந்தன. மாமி, நீங்களாவது வாங்களேன். நீ போயிட்டே இரு. அம்மு காஃபி குடிச்சதும் நானும் அவளுமா வருகிறோம் என்ற மாமி சமையலறை பக்கம் போனாள். குமாருடன் நடந்து போவது கூச்சமாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது. கோயில் பிரகாரத்தில் நுழைகிற வரை அவள் பேசவில்லை. இப்படி மௌன சாமியாராய் வந்தால் நான் என்ன குறிப்பு எடுக்க முடியும்? குமார் கேட்டதும் அவள் துவங்கினாள். இந்த கோயில் சுமார் 1000 வருடம் பழமையானது. ஆதித்த சோழனுக்கு வக்ரதிசை ஏற்பட்டு நிவாரணமாக இதை கட்டினாராம். கருவறை நுழைவாயிலுக்கு நேரே இல்லாமல் கோணலாக மூலையில் இருக்கிறது பாருங்கள். வக்கிராசுரன் பூஜித்த ஈஸ்வரன் இங்கே எழுந்தருளியுள்ளதால் இது திருவக்கரையாயிற்று. குமார் அவள் முகத்தையே பார்த்தான். இது அருணாகிரிநாதரின் பாடல் பெற்ற ஸ்தலம் என்கிறது திருப்புகழ். ஏன் குறிப்பெதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை? பூரணி வியப்புடன் கேட்டாள். உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா பூரணி என்றான் குமார் திடீரென்று. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? அத்தை எதுவுமே சொல்லவில்லையா? அத்தையா? இதென்ன இன்னொரு புதிர்? அத்தை சொல்லித்தான் தட்சணாமூர்த்தி மாமா என்னை லெட்டர் போட்டு வரவழைத்தார். அப்போ இந்த நாடகத்தில் எல்லோருக்கும் பங்குண்டா? அம்முவுக்கும் இது தெரியுமா? அதனால் தான் அவள் நம்மோடு கோயிலுக்கு வரவில்லை. அம்முதான் உங்கள் முறைப்பெண். அவள் நன்றாக படிச்சிருக்கா. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றவள். அவளை என் தங்கையாக நினைக்கிறேன். ஆனால் அப்பா, அதை சொல்லும்போது பூரணியின் உடல் லேசாக நடுங்கியது. குமார் அவள் கையை பிடித்து கொண்டான். எனக்கு எல்லா விவரமும் தெரியும். உங்க அப்பா வந்தால் நம் கல்யாணத்துக்கு அனுமதி தரமாட்டார் என்பதும் எனக்கு தெரிந்ததுதான். பூரணி, நான் முற்போக்கான எண்ணங்கள் கொண்டவன். திருமணத்தில் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஆடம்பரமும் முக்கியமல்ல. உன் திருப்திக்காக நாளை காலையில் இந்த ஈஸ்வரர் சந்நிதியில் தாலி கட்டி உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். உன் சம்மதம்தான் பாக்கி. திருமாங்கல்யமும் பட்டுப்புடவையும் கூட மாமி வாங்கி வைத்து விட்டாள். பூரணியின் கண்களில் பிரவாகம் பொங்கியது. ஏன் அலற பூரணி? உனக்கு இஷ்டம் இல்லாட்ட வேண்டாம். அப்படி சொல்ல நான் ஒன்று பைத்தியமாக இருக்கணும், இல்ல மகா அசடாக இருக்கணும். நமக்கா இந்த அதிர்ஷ்டம்னு மனசு விக்கித்து போயிடுச்சு. சந்தோஷம் தாங்காம அலறேன். மாமி, மாமா, அத்தை இவங்களை எல்லாம் நான் தெய்வமா நமஸ்காரம் பண்ணணும். என் மேல எத்தனை பிரியம் இவங்களுக்கு. அப்போ திரும்பி போலாமா? கோயில் பத்தி எழுத போறதில்லையா? தம்பதி ஆனதுக்கு அப்புறம் பார்க்க வரலாம். அவன் சிரித்த வண்ணம் சொன்னான். அவர்கள் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து மூலவரை வணங்கிவிட்டு வெளியே வந்தபோது அம்மு எதிரே வந்தாள். ஏது? வந்த விஷயம் பழம் போல் இருக்கே. பூரணி வெட்கத்துடன் தலைகுனிந்து கொண்டாள். அன்று முழுவதும் அவளுக்குள் எழுந்த பிரமிப்பு அடங்குவதாக இல்லை.
பாக்கியம் மாமி வந்து மறுநாள் காலை 6 மணிக்கு நல்ல நேரம் இருப்பதால் புரோகிதரை வைத்து வீட்டில் மாங்கல்ய தாரணம் செய்து கோயிலுக்கு அழைத்து போகலாம் என்றாள். அத்தையும் மாமியும் மறுநாள் செய்ய வேண்டியவற்றை திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். பூரணிக்கு தன் அப்பா எங்காவது வந்துவிடப் போகிறாரோ என்று உள்ளூர பயமாக இருந்தது. அவர் வந்தால் நிச்சயம் திருமணத்தை நிறுத்தி விடுவார். தான் செய்ய வேண்டிய கடமையை அவர் தானும் செய்யார், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டார். என்ன நடக்கப் போகிறதோ நாளை. இரவு படுக்க போகும் முன் அத்தை வந்தாள். பூரணி, இந்தா, இதை பத்திரமா வச்சுக்கோ. என்ன அத்தை இது? இந்த வீட்டுக்கான பத்திரம் இது. என் காலத்துக்கு பிறகு உனக்கு வரணும்னு எழுதி வச்சிருக்கேன். என் தம்பிக்கிட்ட போனால் வீடு போயிடும், அதுவும் பாட்டில் ஆயிடும். கல்யாண செலவுக்குன்னு என்னால் முடிஞ்ச பணத்தை தட்சணாமூர்த்தி மாமா கிட்ட கொடுத்துட்டேன். தெய்வம் அவர் ரூபத்துல வந்து உனக்கு வழிகாட்டி இருக்கு. இத்தனை நல்ல பையன் கிடைக்க நீ அதிர்ஷ்டம் பண்ணி இருக்கணும். இது மாதிரி அத்தை கிடைக்க கோடி புண்ணியமும் பண்ணி இருக்கணும். அத்தை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு தாய் இல்லாத குறையே தெரியாம வளர்த்தவங்க நீங்க. பூரணி அத்தையின் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள். நீ அழ வேண்டிய நாளெல்லாம் போயாச்சு. சிரிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. தனக்கு விடிய போகிறது என்கிற மகிழ்ச்சியை விட அப்பா வந்துவிட போகிறாரோ என்ற பீதியே பூரணிக்கு அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் அவர் இருந்து நடத்த வேண்டிய திருமணம் இப்படி ரகசியமாக நடக்க வேண்டியிருக்கிறதே என்று வருத்தமாகவும் இருந்தது. மறுநாள் பொழுது இனிமையாக மலர்ந்தது. பூரணியை மஞ்சள் நீராட்டி மங்களகரமாக அலங்கரித்து அத்தை எதிர் வீட்டுக்கு அழைத்து வந்தாள். மிகவும் நெருங்கிய சிநேகிதர்களின் குடும்பத்தினர் கூடத்தில் நிரம்பி வழிந்தனர். மங்கள சடங்குகள் துவங்கி மாங்கல்ய தாரணம் நடக்கையில் வீட்டுக்கு வெளியே ஏதோ குழப்பம். அம்மு உள்ளே ஓடி வந்தாள். பூரணியின் அப்பா வந்து எனக்கு தெரியாமல் என் பெண் கல்யாணம் எப்படி நடக்கும்னு கூச்சல் போடுறார், சீக்கிரம் முடியுங்கள் என்று அவசரப்படுத்தினாள். இது அநியாயம், இந்த கல்யாணம் நடக்காது. எங்கே அந்த பூரணி? மானங்கெட்டவள், எனக்கு தெரியாம ஓடி போகவா பாக்குறா? உன்னை இந்த நிமிஷம் கொண்டு போடுறேன் பாரு. சபேசன் கூட்டத்தை பிரித்து கொண்டு வேகமாக முன்னேறி வந்தார். பூரணியின் உடல் பயத்தில் நடுங்கியது. முகம் கலங்கி வியர்த்தது. மங்கள நாணை அவள் கழுத்தில் பூட்டிய குமார், பூரணி, பயப்படாதே, உனக்கு இப்போது நான் துணை இருக்கிறேன் என்பதைப் போல் வலக்கையை பிடித்து அழுத்தினான். பூரணி தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் நடுக்கம் குறைந்தது. மெல்லிய புன்னகை ஒன்று முகத்தில் அரும்பியது. அப்பா, ஆமா, ஓடித்தான் போகப் போகிறேன். இங்கே கூடியிருக்கிற இத்தனை பேர் அனுமதியுடன் அதை செய்ய போகிறேன். நீங்கள் செய்ய தவறிய கடமைகளை மாமி, மாமா, அத்தை 3 பேரும் செய்துட்டாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? இத்தனை நாள் எதிரே நிற்கக்கூட பயந்துட்டு இருந்த பூரணியா இவள்னு ஆச்சரியமா இருக்கா? தப்பு செய்கிறவன் தான் பயப்படணும். நான் ஏன் பயப்படணும்? அத்தை, அச்சதையை அப்பா கையிலே கொடுங்க. அவர் ஆசீர்வாதமாவது பண்ணட்டும். பூரணி கணீர் என்ற குரலில் சொன்னாள். அப்போது அப்பாவின் மீதிருந்த பயம் அவள் கண்களில் மறைந்து போயிருந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.